ஹாய் ஹாய் ஹலோ ஞாயிறு வணக்கங்கள். 2025 த இயர் இன் ரிவ்யூ. இந்த வருஷத்தை திரும்பி பார்க்குறதுக்கு வழக்கமாக பிளாகில் எழுதுவேன். சமீப வருஷங்களில் கம்யூனிட்டி ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் பிளாக் அத்தனை சுறுசுறுப்பு இல்லைங்கிறப்போ நமக்கும் கொஞ்சம் ஒரு சோம்பல்னு வச்சுக்கோங்களேன். எழுதுகிற நேரத்துக்கு இது ஈஸின்னு மனசுக்கு படுது. 2025 கடைசி குவார்ட்டரில் ஏகப்பட்ட ஸ்பெஷல் இதழ்கள், பேசப்பட்ட இதழ்கள் எல்லாம் வந்ததுனால ரீசன்ட் மெமரியில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது சகஜம். ஆனால் இந்த நொடியில் ஒரு 12 மாதத்துக்கு முன்னே போன ஜனவரிக்கு உங்களை ஒரு செகண்ட் கூட்டிகிட்டு போக நினைக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேர் நினைவு இருக்குன்னு தெரியல. போன அட்டவணையில் நடுவில் மையமாக ஒரு பந்தய குதிரை இருந்தது. சைனீஸ் வருஷ கேலண்டரில் அவங்க ஒரு வருஷமும் ஒரு முயல் வருஷம், நாய் வருஷம், பன்றி வருஷம், குதிரை வருஷம்னு வச்சுருப்பாங்க. அதுபோல் சும்மா நம்மளும் வச்சு பார்ப்போமேன்னு நினச்சிட்டு தி இயர் ஆஃப் தி ரேசிங் ஹார்ஸ், பந்தய குதிரையின் வருஷம் அப்படின்னு சொல்லி இந்த 2025 திட்டமிட்டிருந்தேன். அதுக்கு பிரதான காரணம் மேக்சிமம் கிறிஸ்ப் ரீடிங்க்கான வாசிப்பு களங்கள் எடுத்தோம்னா டக்குன்னு படித்து முடிக்கிற மாதிரி புக்ஸ், அதுதான் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது தான் என்னோடய எண்ணமாக இருந்தது. அது எவ்வளோ தூரத்துக்கு அதில் சக்ஸஸ்ன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இந்த வருஷம்தான் நம்ம இதுவரையிலான பயணத்திலேயே ஆகப்பெரிய இந்த சென்ஸ் அழுத்தமான கதை வெளியானது இந்த வருஷம்தான். இதை சத்தியமாக கிறிஸ்ப் ரீடிங்னு எந்த ஒரு அளவுகள்லையும் இதை எடுத்துக்க முடியாது. அதே போல் மறக்க முடியாத பயணம் ஃபார் ஷுர். இதுவுமே அப்படி எடுத்தோம் ஒரு லைட் ரீடிங் ஜாலியாக வாசித்தோங்கிற மாதிரி ஓடக்கூடிய ஒரு சமாச்சாரமே அல்ல. ஸோ எனக்கு இதிலிருந்து ஒரு சின்ன ஒரு பாடம், கதைகள் நறுக்கு திருச்சாப்பில் இருந்தால் மட்டுமே அது கிறிஸ்ப் ரீடிங்னு ஆகாது போல் இருக்கு. வாசிப்பை உங்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணுற கதைகள் இல்லை, இதை எடுத்தாச்சுன்னா இதை படிக்கணும், இதை நீங்கள் அட் எனி காஸ்ட் ஒரு தடவையிலையோ 2 தடவையிலையோ 3 தடவையிலையோ தட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ், அது நீங்கள் இதை படித்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஈர்க்கக்கூடிய கதைகள், அதுதான் நிஜமான ஒரு பந்தய குதிரையின் அடையாளம்ங்கிறது இந்த வருஷம் எனக்கு சுத்தமாக எனக்கு புரிய வச்சுருக்கீங்க. கொஞ்சம் ரமணா ஸ்டைலில் புள்ளி உரங்கள் சொல்லிடுவோமே, அது சொல்லாட்டி எப்படி. 32 ரெகுலர் சந்தா தடத்தில் 32 புக்ஸு, அதில் 18 கலரில், 14 பிளாக் அண்ட் ஒயிட். அது போக ஆன்லைன் புக் ஃபேர், சென்னை புக் ஃபேர், கூடுவாஞ்சேரி புக் ஃபேர்னு சொல்லி சிக்கன ஃபேருக்கெல்லாம் நம்ம போடுறதுங்கிறது எல்லாம் சேர்ந்து இந்த வருஷத்துக்கு மொத்தம் 57. அஃப்கோர்ஸ் எனக்கு மேபி 22 ஏதோ எனக்கு சரி 23 நினைவில்லை, 60க்கு மேலே வெளியிட்டிருந்ததெல்லாம் நினைவு இருக்குது. ஸோ எண்ணிக்கையின்படி பார்த்தா இந்த வருஷம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய சாதனைலாம் கிடையாது. ஆனால் தி பர்சன்டேஜ் ஆஃப் ஹிட்ஸ், இந்த வருஷம் வந்த இதழ்களில் ஹிட் அடித்த இதழ்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டு, அந்த ஒரு பெர்சன்டேஜ் பார்த்தா 2025 ஹேஸ் டு ரேங்க் அமங் தி வெரி பெஸ்ட். இந்த வருஷம் 2 அளவுகோல்கள் எனக்கு. ஒன்று, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பரவலாக எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலை அப்படிங்கிறது ஒரு பக்கம்.
ரெண்டாவது நேச்சுரலாக சேல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சந்தாவில் இருக்க போகிறீங்க, சந்தாவில் இருக்கப்போ வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வந்துற போது நீங்கள் அதை வாசிக்கிறீங்களோ வாசிக்கலையோ அதுவும் சேலாகவே கவுண்ட் ஆகிடுது எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனால் நிஜமான சேல்னு நான் பார்க்குறது வந்து அந்தந்த மாதம் ஏஜெண்டுகள் கொடுக்குற ஆர்டர்கள், அப்புறம் ஆன்லைனில் பிக் அண்ட் சூஸ், எனக்கு கார்ட்டூன் வேணும் வேண்டாம், கிராஃபிக் நாவல் வேணும் வேண்டாம், அந்த மாதிரி பிக் அண்ட் சூஸ் பண்ணுறது. அண்ட் டெஃபினெட்லி வெவ்வேறு புத்தக விழாக்கள். ஸோ இந்த 3 ஆங்கிள்லையும் வச்சு எந்த இதழ்கள் எந்த ஆல்பங்கள்லாம் வந்து இந்த உங்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி அலசல்களில் ஒரு சிலாகிப்பை பெற்று அப்புறமா இந்த 3 சேனல்லையுமே வந்து எது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, எது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறத விட எது சொதப்பி இருக்குங்கிறது ஈஸியாக பார்த்துடலாம் போல் இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் வந்து தி நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் ஹவ் பீன் ஃபினாமினல். ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்கிறேனே. ஜனவரி 25 மாயாத்மா ஒரு வி காமிக்ஸோட 2வது ஆண்டு மலரில் கலரில் அண்ட் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து பெங்காலில் இருக்க ஒரு டிஜிட்டல் கலரிங் ஆர்டிஸ்ட், அவர் சத்தியமாக அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு சரியாக தெரியல. வேறு ஏதோ ஒரு 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 பணியில் இருக்கிறாரு. இதை ஒரு ஒரு ஹாபியாக பொழுதுபோக்காக ஒரு பண்ணுறாரு. அண்ட் இவர் ஒரு அசாத்திய ஃபேண்டம் வேதாளர் ரசிகரெல்லாம் கிடையாது, வெறியர். உலகத்தில் இருக்க ஏகப்பட்ட ஃபேண்டம் கலெக்ஷன் சொந்தமாக வச்சுருக்காரு. அண்ட் நிதானமாக கலரிங்க்கு டைம் நிறைய எடுத்துப்பார். ஆனால் வந்து எனக்கு தெரிய வந்து இந்த குவாலிட்டி இஸ் ஆன் பார் வித் தி வெரி பெஸ்ட். ஒரு கதை கீழ்த்திசை சூன்யம் மற்றும் ஏற்கனவே முத்துகாமிக்ஸில் வந்தது, இன்னொன்று புதுசு. இது மேபி கிளாசிக்ஸ் ரசிகர்களுக்கு அப்பாற்பட்ட சமகால கதைகளை ரசிக்கும் நண்பர்களுக்கு வேதாளர் அவ்வளவா பெரிய ஒரு அப்பா டக்கராக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ட்ரஸ்ட் மீ, சேல்ஸில் அடித்து கிளப்புது. இந்த வருஷத்து மிதமான டெக்ஸ்ட்னால் இளமை எனும் பூங்காற்றிருக்கேன். இது ஆக்சுவலாக என்னோட தப்புன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இது வெரைட்டிங்கிற ஒரு காரணத்துக்காக டெக்ஸ்ட்லேயே வந்து படைப்பாளிகள் ஏகப்பட்ட சப் ஜான்ராஸ் வச்சுருக்குறாங்க. கிராஃபிக் நாவல் டெக்ஸ்ட்னே ஒரு ரேஞ்ச் இருக்குது. அதில் முழுக்கவே வந்து ஃப்ராங்கோ பெல்ஜியன் பாணியில் 48 பக்கங்களில் படங்கள், சித்திரங்கள், இந்த இப்படிலாம் வந்து இந்த மாதிரிலாம் பேஜ் செட்டிங் வந்து பொதுவான பான்லியோட ட்ரேட்மார்க்கே கிடையாது. இந்த செட்டிங்கில் அவங்க பண்ணுறதுங்கிறது இதுவும் ஒரு பரீட்சார்த்தமாக ஒரு வருஷத்துக்கு ஒரு புக் பண்ணுறாங்க. எனக்கு சரி நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம், இதையும் எதுக்கு விட்டு போனேன்னு சொல்லிட்டு தான் இதையும் பிக் பண்ணேன். கொஞ்சம் இது வந்து ஒரு கதை யதார்த்தத்தோட நிஜத்தோட வரலாறோட இணைந்து போன கதையானாலும் என்னவோ தெரியல, இதில் பெரிய அளவுக்கு நம்ம ஆட்களுக்கு இதில் ஆக்ஷனுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த வருஷம் டெக்ஸ்ட் ஆரம்பம் வந்து அத்தனை பெரிய சுகம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஹிட் ஆஃப் 2025. ஸோ இதை தனியாக வச்சிடுறேன். தளபதி 53வது முத்துகாமிக்ஸ் ஆண்டு மலர், ஒரு கொடூரனும் கடற்கன்னியும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு அந்த ஆன்கோயிங் ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளில் 2 கதை 3 கதை இணைஞ்சு ஒரு சுற்றாக வருது. இது ஒரு 2 ஆல்பம் சேர்ந்த ஒரு சைக்கிள். அண்ட் இது சொல்லவே வேண்டாம், கையில் வந்து ஏற்கனவே தளபதி ஸ்பெஷல்லாம் காலி. ஸோ புக் ஃபேர் போகிறப்போ வந்து டைகர் இருக்கான்னு கேட்டு வர்ற ரசிகர்களுக்காக கூட இது நம்ம கலெக்ஷனில் இருந்தே ஆகணும்னு தான் இனிஷியலாக நான் ஆரம்பித்தேன்.
ஒரு பிரேக்குக்கு அப்புறம் இளம் டைகர் திரும்ப உள்ள புகுத்துனதே அந்த எண்ணத்தில் தான். இப்போ வந்து இவர் இப்போ வருஷத்துக்கு ஒன்று கன்ஃபார்ம்டாக ஹிட்டுங்கிற மாதிரி வந்து தன்னோட இடத்த தக்க வச்சுக்கிட்டாரு. அதில் நோ சர்ப்ரைசஸ். தளபதி இஸ் ஹியர் ஃபார் எவர். February. இது has to rank among one of my favorite books of 25. சிரிக்கும் விசித்திரம். ஜாகவர் வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஜாகவருக்கு வந்து நம்ம கொடுத்த அறிமுகம் வந்து அத்தனை பிரமாதம் இல்லை. அந்த ஒரு கலர் ஆல்பம் பெருசாக ஒரு கம்பைலேஷன் போட்டதோட அதுக்கப்புறம் அந்த வி காமிக்ஸில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன புக்ஸாக போட்டது வந்து கதைகள் கொஞ்சம் ஸ்மார்ட். அண்ட் அகேன் அந்த சின்ன சின்ன கதைகள்ங்கிற பாணி உங்களுக்கு அவ்வளோவா ரசிக்கலைங்கிறதும் எனக்கு புரிஞ்சது. ஆனால் வந்து சாகரோட நிஜமான பரிமாணம், திஸ் இஸ் தி ட்ரூ சாகர். இந்த கதையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்கும், ஒரு மெல்லிய ஒரு 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 டெரர் பின்னாடியே வந்து அந்த வில்லனோட ஒரு செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும். அண்டு ஒரு டிப்பிக்கல் கௌபாயா இல்லாமல் ஜாகவரை ஒரு கானக ஹீரோவாகவும் ஒரு வன்மேற்கு நாயகராகவும் ரெண்டு பக்கத்துக்குமே நியாயம் பண்ணுற மாதிரி வந்து வானொலியில் உருவாக்கி இருக்கிறதோட ஒரு பக்கா டெமோ இந்த புக்குமே. நீங்கள் எனக்கு தெரியல எத்தனை பேர் இது படிச்சிங்க, எத்தனை பேர் இன்னும் படிக்கலைன்னு எனக்கு தெரியல. இது வாங்கி இன்னும் படிக்காமல் இருக்கும் பட்சத்தில் தயவு செஞ்சு தேடி எடுத்து இன்றைக்கி படிச்சிருங்க. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் வந்து அட்டகாசமான ஸ்டோரி. ஸோ இதை ஹிட்ஸ் இருக்க லிஸ்ட்டில் வச்சிடுறேன். இது இந்த 2025க்கான டெக்ஸின் பயணத்தை கிக் ஸ்டார்ட் பண்ண நிஜமான இதழ் இதுதான் சொல்வேன். தலைநகரில் தலைமான். அந்த அட்டப்படத்திலே ஒரு தனி கம்பீரம். குதிரை தான், ஒரு வின்செஸ்டரோட நம்ம தலை இருக்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை தான். ஆனாலும் அந்த ஒரு பின்னணியில் வந்து ஒரு ட்ரெயின் வர அந்த ட்ராக்கை தடுத்து நிறுத்திட்டு இருக்க, இங்கே வந்து அமெரிக்க வெள்ளை மாலை முன்னாடி வந்து அந்த நிற்கிற அந்த கெத்து கதையுமே வந்து இது ஓவியர் ஜோஸ் ஆர்டிஸ்டோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜோஸ் ஆர்டிஸ்ட் தான். அவரோட சித்திரபாணியில் ஒரு சிம்பிளிசிட்டி, ஒரு பெரிய அப்படி ஒரு வில்லியம் வான்ஸ் மாதிரியோ ரோசின்ஸ்கி மாதிரியோ அப்படி ஒரு பெரிய ஒரு நுணுக்கங்கள்லாம் இருக்காது. ஆனால் வந்து இது ரொம்ப ரீடர் ஃப்ரெண்ட்லி. இது வந்து எனக்கு சொல்ல தெரியல. ஓவியங்களில் சித்திரங்களில் இன்னும் கொஞ்சம் தேர்ச்சி பெற்ற நண்பர்களுக்கு இது இன்னும் பெட்டராக புரியும்னு நினைக்கிறேன். இது படிக்கிறப்ப வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு ஏதோ அப்படி ரொம்ப அடிக்கடி பார்த்து பழகி பரிச்சயமான ஒரு உணர்வு தர்றவங்க. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சினிமாத்தனமாக இருந்தால் கூட அந்த குதிரை வண்டியில் ஒயிட் ஹவுஸுக்குள்ளே அடித்து விரட்டிட்டு வந்து டெக்ஸும் கார்சனும் போகிற அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக வந்து இந்த 25 மெமரிஸில் அதுவும் ஒன்று. சந்தேகம் இல்லாமல் ஹிட் லிஸ்ட்டுக்கு இது. February அகேன் ஸ்பூன் அண்ட் ஒயிட் கார்ட்டூன், ஆண்டின் முதல் கார்ட்டூன். கொஞ்சம் தண்ணி குடிக்கத்தான் வேணும் இதுக்கு. போன வருஷம்தான் இந்த குள்ளன் நட்டன் ஜோடி அறிமுகமானாங்க. ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தது. இந்த இதழுக்கான தயாரிப்பு எனக்கு இதில் சோடைங்கிற மாதிரி எனக்கு இல்லை. கதைக்களமும் வந்து இது ஒரு மாதிரி ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, ஒரு ஸ்லாப்ஸ்டிக் சட்டர். ஸோ இங்கே லாஜிக்கோ நம்ம ஒரு லக்கி லூக்கில் ஒரு சிக்பில்ல இருக்கிற மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு கதையோட்டத்தையோ இங்கே எதிர்பார்க்கிறது பொருந்தாது.
இது அந்தந்த சீனுக்கு கவுண்டர் அங்கங்கே சிரிச்சுட்டு அப்படியே இவங்களோட ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு தொடர். ஆனால் இது சாட்டுசே உங்கள்கிட்ட ஒரு சின்ன வட்டத்தில் பாராட்டுகள் வாங்கினதை தாண்டி ஆன்லைன் விற்பனையிலையும் ரொம்ப மீடியம் அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா புக் ஃபேர்ஸ்லையுமே அந்த பாஸ் மார்க்கை கூட தொடலை. ஸோ சங்கடத்துடன் இவங்கள இந்த வருஷத்தின் மிதமான பெர்ஃபார்மர் லிஸ்ட்டுக்கு கொண்டு போய்டுறேன். அண்ட் இது மார்ச் 25. தலை அந்த ஒரு 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 ஆனால் ரோல் ஒரு வேகம் பிடிச்சா அவரை அடித்து கிளப்புற ஸ்பீடு என்னங்கிறத அடுத்தடுத்த மாதங்களில் நமக்கு காட்டிய இன்னொரு இதழுது சாபம் வாங்கிய சுரங்கம். அண்ட் இது இஃப் ஐம் ரைட், இது கதாசிரியர் கிளாடியோ நிஸ்ஸியோட படைப்பு. இப்போ கரண்ட்டாக இருக்க எடிட்டர் மிஸ்டர் மோரோ போசலிக்கு முன்னே இல்லை, இதுவுமே சாரி ஐம் ராங், இது போசலியோட கதை தான். சித்திரம் அகெயின் ஆர்டிஸ்ட். ரொம்ப அவங்க அந்த ஒரே களம், அந்த வன்மேற்கா இருந்தாலும் அதே கேரக்டர்ஸ் எதுவுமே புதுசாக இல்லாட்டாலுமே இயன்ற இடங்களில் இயன்ற விதங்களில் சின்ன சின்ன வித்தியாசங்கள், சின்ன கதைகளை வெவ்வேறு திசைகளில் கொண்டு போகிறதுங்கிறதுல அவங்க எடுத்துக்கிற சிரத்தை இந்த கதையில், இந்த ஆல்பத்தில் அட்டகாசமாக வெளிப்பட்டிருந்தது. அண்ட் அகெயின் இது அந்த மலைகளில், அந்த ஒரு பழங்குடி ஆக்கிரமிச்சிருக்க அந்த மலைகளில் ரெண்டு பேரும் பண்ணுற பயணம் உண்மையிலே அப்படியே 224 பக்கம் பறந்ததே தெரியாதுங்கிற மாதிரி கொண்டு போன இதழ். அண்டு நம்ம ஏஜென்ட்டுகள் எல்லாருமே இந்த 2 இதழ்களும் தி சிம்பிளி லவ்ட் இட். ஸோ இது நான் சொல்லவே வேண்டியதில்லை, ஹிட்ஸ் ஆஃப் 2025. தோர்கள் again mixed reactions, mixed reviews. இவர் சுருக்கமாக சொல்லணும்னா சரி, இவர் ஒரு மெகா சீரியலுக்கான நாயகர். 5 கதை கொண்ட ஒரு சுற்று, ஒரு ஃபுல் சைக்கிள் 6-7 கதை போதா, எல்லாத்தையும் வாட்ட ஸ்ட்ரெச் மேபி ஒரு சின்ன இடைவெளிகளில் பண்ணுறது, இல்லை ஒரு 2 பெரிய புக்கில் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு நாயகர், ஒரு கதைக்களம். ஆனால் நமக்கு 2 விதங்களில் அதில் உதைக்குது. ஒன்று எடுத்த உடனே பட்ஜெட். இவருக்கே மட்டும் ஒரு 2 பெரிய புக்குன்னு போட்டோம்னா ஒரு 300 600 ஓடிடும். அப்போ அதுவே சிக்கல். 2 ஆல்பம் 6ல் வந்த ஒரு சூன்யக்காரி ஆல்பம் 30ல் வர்றது, 4ல் வந்த ஒரு மந்திரவாதி 22ல் வர்றதுங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த பழசையெல்லாம் ஞாபகப்படுத்தாமல் இதுக்குள்ள கேஷுவலாக பூந்துட்டாங்கனால் கொஞ்சம் தடுமாறுவது கண்கூடும். ஸோ ஆரம்பத்தில் புக் ஃபேர்ஸில் தோர்கள் டிட் ரீசனபிளி வெல். ஆனால் மேபி ஒரு வாட்டி வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் படிக்கிறப்ப தடுமாறினதாலோ என்னவோ அடுத்தடுத்த வருஷங்களில் அந்த வேகம் சஸ்டெயின் ஆகலை புக் ஃபேர்ஸில். சொல்லப்போனால் சென்னையிலலாம் மிதமான கடைசி 3 வருஷங்களில் வெரி ஆவரேஜ் பெர்ஃபார்மர்ஸ் யாரெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் தோர்களோ ஒருத்தர். ஸ்லாட்ஸ் ரொம்ப கொடுக்க வாய்ப்பில்லாமல் போனதால் இவர் பெர்ஃபார்மன்ஸ் மங்கியதால் நமக்கு ஸ்லாட்ஸ் கொடுக்க தைரியமின்றி போனதா
சத்தியமாக தெரியல எனக்கு. எது எப்படியோ 2025 மிதமான பெர்ஃபார்மர் லிஸ்ட்டுக்கு தான் இவர் போக வேண்டி போகுது. எலக்ட்ரிக் 80s நம்ம சட்டித்தலையர் இவருக்கெல்லாம் நான் மார்க்கோ ரேங்கிங்கோலாம் போட்டேன்னா சரி தொடப்பக்கட்டை பிஞ்சிருங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இதை படிக்கிறது இதை ரசிக்கிறது அது ஒரு காலகட்டம், அதை சந்தோஷமாக கடந்து வந்திருக்கோம். இன்னமுமே ஒரு நொஸ்டால்ஜியா கலந்து ஒரு பொழுது போகாத நேரம் எதையோ வாசிக்கிறோம். அப்படியே ஜாலியாக இதுக்குள்ள மூழ்கி வெளியே வருவது கோயிங் பேக் இன் டைம்ங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இவர் ஹிட்டா மிஸ்ஸாங்கிறதெல்லாம் இல்லாமல் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அங்கே போய்ட்டுறார். ஸ்டன்னர் ஆஃப் 2025 amongst these stunners of 2025 சந்தேகமே கிடையாது. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள் இது. டின்டின் வரிசையில் 23 ஆல்பம், எந்த வரிசையிலனாலும் பிக் பண்ணிக்கோங்கிற சுதந்திரம் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க இங்கிலீஷில் ஃப்ரெஞ்சில் ஒரு ஆர்டர் வச்சுருக்குறாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டின்டின் செட் ஆகிற வரைக்கும் அதில் இருக்கிறத பெஸ்ட்டை பண்ணினோம்னா தேவையில்லையேங்கிற எண்ணம் இருந்தது. ஸோ அதில் பிக் பண்ணதில் ஷூட்டிங் ஸ்டார் என்னோட ஃபேவரட்ஸில் ஒன்று. சிங்கிள் ஆல்பம். ஸோ கதிரவன் கைதிகள், மாயப்பந்துகள் 7 போல் 62 124 பக்கங்கள் படிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இங்கே கிடையாது. அண்ட் களம் இன்றைக்கும் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் எனக்கு ஒரு தீரா ஆச்சரியம். இது உருவானது 1942. 1942னா சரி எத்தனை வருஷம் ஆச்சு? 58, இந்த பக்கம் ஒரு 80 வருஷம் 85 வருஷத்துக்கு மேலே ஆன ஒரு கதை. கொஞ்சம் கூட ஒரு ஒரு புராதன நெடி இல்லாமல் இப்போ இந்த ஆர்ச்சி எடுக்கிறோம்னா யூ கான் எஸ்கேப் தி டைம் லைன். இது அந்த 60களில் 70களில் வெளியானது என்பது அப்பட்டம். ஆனால் இது அதுக்கெல்லாம் சூப்பர் சீனியர். ஆனாலுமே அதை படிக்கிறப்ப கொஞ்சம் கூட ஒரு அயர்வோ ஒரு ஏதோ ஒரு பழைய காலகட்டத்துக்கு போன ஒரு ஃபீலோ இதில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹேர்ஜோட மாயம் காலம் கடந்து நிற்குதுங்கிறது இது புரட்டும் ஒவ்வொரு பக்கமும் சொல்லும் கதை. பர்சனலாக ஐ லவ் ஒர்க்கிங் ஆன் திஸ். என்னோட ஒரு கனவு, ஒரு லைஃப் டைம் கனவு உங்கள் உதவியோடு இன்று நனவாகி கொண்டிருக்கிறது. ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ட்ரூ. இது சந்தேகம் இல்லாமல் சூப்பர் ஹிட். May 25. சாபங்கள் சாவதில்லை. இது கிளாடியோ நிசி. போசலிக்கு முன்ன ரொம்பவே ஆக்டிவாக இருந்த எடிட்டர் இவர். அண்ட் நமக்கு ரொம்பவே பிடிச்ச சிவிட்டலி ஓவியர் சிவிட்டலியின் சித்திரங்கள். சிங்கிள் ஆல்பம் தான், ஆனால் சாபங்கள் சாவதில்லை இந்த வருஷம் விற்பனையிலையும் விமர்சனங்களிலும் பட்டைய கிளப்பினது. ஸோ இதை பற்றி ரொம்பலாம் சொல்ல உங்களுக்கு வேண்டியதில்லை. ஸ்ட்ரைட் அவே இட் கோஸ் டு தி ஹிட் லிஸ்ட். சாண்டா கிளாஸை மார்ட்டின்
இந்த கதையில் பணி செஞ்சது எனக்கு இன்னும் நினைவு இருக்குது. ஏன்னா இதை எப்போவுமே மார்ட்டின் கதைக்குள்ளே நுழையிறப்போ வந்து என்ன எதிர்பார்க்கிறதுங்கிறது சுத்தமாக ஒரு ஐடியாவே இருக்காது. கொஞ்சம் வரலாறு சம்மந்தப்பட்டிருக்கலாம், சயின்ஸ் ஃபிக்ஷன் போயிருக்கலாம், ரெண்டையுமே கலந்துருக்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில் ஹோட்டலில் பஃபேல போய் இன்னைக்கு என்ன சாப்பாடு வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் நிற்கிற போல தான் வந்து ஒரு மார்ட்டின் கதைக்குள்ளேயும் நுழையும் அனுபவம். அண்ட் இதில் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு உலகளாவிய பண்டிகை நம்பிக்கை, அதுக்கு பின்ன இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வித்தியாசங்கள், அதை கொண்டாடுறது எப்படி கொண்டாடுறாங்க வைக்கிறாங்க, அதை வச்சு ஒரு கற்பனை, கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு ஹைடெக் சமாச்சாரங்கள் எல்லாத்தையும் புகுத்தி 80 பக்கம்தான். 80 பக்கத்தில் ஒரு கிறிஸ்பாக ஒரு விஷயத்தை உருவாக்கி வெவ்வேறு நாடுகளோட உளவுத்துறைகள் எல்லாம் வந்து பல்பு வாங்குற மாதிரி ஒரு கதை அமைப்பு. ரொம்ப வித்தியாசமான தொடர் மார்ட்டின் அப்படிங்கிறது. எவ்ரி இயர் அதை வந்து ஒரு தனித்துவமான பாணியில் முத்திரை பதிச்சுக்கிட்டே இருக்காரு. சின்ன புக்கு 90 ரூபா, டிட் வெரி வெல். அண்ட் காத்திருக்கும் சென்னை புத்தகங்களாயும் சரி, அடுத்த சர்க்கியூட் சைக்கிள்லையும் சரி, நிச்சயமாக இது சோட போகாதுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஜாயின்ஸ் தி ஹிட்ஸ். நம்ம மீசக்கார நண்பர் வேன் ஷெல்டன் தொடர் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருந்தேன். அது எப்படியோ வந்து ஒரு பிதாமகர் வான்ஹாம் தொடர்லேருந்து வெளியேறினவர் திரும்ப மறுவருகை. ஸோ அவரோட கைவண்ணத்தில் பெரிய கதைக்களமோ பேக்ட்ராப்போலாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு வார் பேக்ரவுண்ட், வழக்கமாக அந்த வார் பேக்ரவுண்டில் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய புதையலோ ஒரு தங்கத்தேட்டையோ தேடி போகிற மாதிரி கதை. கிறிஸ்ப் ரீடிங். நான் என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தேனோ மேபி இதெல்லாமே வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்தி ஆகக்கூடியது. சிம்பிளாக வந்தால் ஜாலியாக வந்து இருந்த கதையை ரசித்தோம். நோ கம்ப்ளைண்ட்ஸ் அட் ஆல். மே மாதம் இந்த புக்ஸ் தாண்டி நம்ம ஆன்லைன் புக் ஃபேர், ஆன்லைன் மேளா புக்ஸ் இருந்தது. அதை கடைசியாக மொத்தமாகவே பார்த்துடலாமே. சாரி, இது ஏப்ரல் முடிஞ்சு அடுத்த மேல வந்து ஆன்லைன் மேளா இருந்தது. மே மாத ரெகுலர் புக்ஸ் இது. சகுவாரம், ஃபெலிசிட்டி, ரூபின். சகுவாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தேவலாம். எப்போவுமே ஒரு அறிமுகங்கிறப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்வம் எனக்குள். அது உங்கள்கிட்டையும் அந்த ஆர்வம் இன்னமும் தொடருதான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் இந்த கேரக்டருக்கு என்ன மாதிரியான ஒரு டைரக்ஷன் நம்ம லாங்குவேஜில் நம்ம பயணத்தில் கொடுக்க போகிறோம், இவருக்கு என்ன மாதிரியான மொழிநடை, நார்மலாக பேச போகிறாரா இல்லை கலோக்கியலாக பேச போகிறாரா, எப்படி பேச வைக்கணும், இவரை ஒரு சராசரி மனுஷனாக அப்படி ப்ரோட்ரை பண்ணுறதா, இல்லை கொஞ்சம் ஒரு ஹீரோ லெவலுக்கு கொஞ்சம் ஒரு முட்டு கொடுத்து தூக்கி நிப்பாட்டுறதா, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு கேள்விகள் ஒரு புது நாயகரோ நாயகியோ வர்றப்போ உள்ளுக்குள் இருப்பது உண்டு. ஏன்னா எதனால் சொல்கிறேன்னா, ரூபின் வந்தப்போ எனக்கு இதே தான் ஒரு சின்ன கேள்வி இதே போல் தான் இருந்தது எனக்குள்ள. ஆர்ட் ஒர்க் ஸ்டைல் வந்து கார்ட்டூனிஷ் ஆர்ட் ஒர்க். ஹீரோயினே பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு பெருசாக, கண்ணம் அப்படி பப்ளி மாஸ் மாதிரி அப்படி இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் சீரியஸாக ஹேண்டில் பண்ணுறதா அல்லது ஒரு ஒரு ஒரு
ஒரு கொஞ்சம் காமெடி கலந்து கொண்டு போகிறதாங்கிற கேள்வி எனக்குள் இருந்தது. ஆனால் களங்கள் எல்லாமே டெப்த் வந்து இது கூட இதை வந்து கார்ட்டூன் ஆக்கி ஒரு மாதிரி சிரிப்பு கேரக்டராக கொண்டு போனால் இந்த நாயகிக்கு அது பொருந்தாதுன்னு பட்டது. ஸோ ஐ டிசைடட் டு கிவ் ஹர் அ டியூ. கார்ட்டூன் மாதிரி இருந்தால் கூட இது கார்ட்டூனாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி தெளிவாக இருந்ததுனால இன்னைக்கு ரூபின் நம்ம அணிவகுப்பில் ஒரு 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 நிரந்தர ஸ்டார் அப்படின்னு வந்து ஆயிட்டாங்க. இதே தான் எனக்கு சகோதரவை பார்க்குறப்ப, எனக்கு இவரை பார்க்குறப்ப பழைய ராம்போ கேரக்டர், இந்த சில்வஸ்டர் ஸ்டாலின் நடித்த ராம்போ கேரக்டர் அதுதான் நினைவு வந்தது. மொத்தம் இந்த தொடரில் வந்து 26 ஆல்பம் தான் பண்ணியிருக்காங்க. வானொலியில் வந்து ஃபார் சம் ரீசன் இது அதுக்கு மேலே தொடரலை. ஆனால் எனக்கு இது பார்க்குறப்ப வந்து வித்தியாசம். ஒரு நவஹோ கேரக்டர் வழக்கமாக ஓன்று டைகர் கூட இருக்க மாதிரி நவஹோக்கள் வருவாங்க, இல்லை எங்கேயாவது மலை மேலே நின்று போய் சமைக்க அனுப்புவாங்க, தலை பார்த்துட்டு வருவார். ஆனால் இவர் மாடர்ன் டே நவஹோ. போலீஸில் வியட்நாம் வாரில் இருந்து வந்த வெட்டரன். அந்த சிறு நகரில் இருக்கிற போலீஸ் படையில் இவர் ஒருத்தர். இவரோட பேரை முதல்ல வந்து எனக்கு கொஞ்சம் ஏதாவது, இவரோட பேர் தான் கிட்செயின், ஒரிஜினல் பேர். என்னடா சைக்கிள் செயின் பைக் செயின் இருக்கே, கொஞ்சம் மாற்றலாமான்னு ஒரு சின்ன சபலம் இருந்தது. ஆனால் இப்போதெல்லாம் ஒரு பாடம் படிச்சுட்டேன். நிறைய நேரங்களில் வந்து நாயகருக்கோ நாயகிக்கோ இருக்க அந்த பேர் பின்னாட்களில் மேபி நம்ம ஆரம்பத்தில் பணி செய்கிற அந்த முதல் கதையில் இல்லாட்டா கூட பின்ன போகிற கதைகளில் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அப்போ நான் ஏதோ ஒன்று சிம்பிளாக ப்ளூபெரியை கேப்டன் டைகராக மாற்றினேன். அந்த சமாச்சாரமெல்லாம் நடந்தது 95. நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்த நாட்களில் இதுக்கு ஒரு அன்னைக்கு ஒரு பெரிய இன்டர்நெட் அலசல்களுக்கோ பெரிய அளவுக்கு இதில் டேட்டா கேதர் பண்ணுறதுக்கோ எனக்கும் வாய்ப்பு இருந்ததில்லை, உங்களுக்கு இருந்ததில்லை. அது அப்படி ஓடிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் வந்து எனக்கு கதைகளில் பணி செய்கிறப்ப லைட்டாக வந்து உதறும். ஏன்னா அவரோட ஒரிஜினல் ரேங்கிங் வந்து லெஃப்டினன்ட், நம்ம கேப்டன் கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ படைக்குள்ள நிஜமான ஒரு சீனியர் வந்து இவருக்கு ஒரு உத்தரவு போடுறப்ப கேப்டன் ரேங்கை விட குறைச்சிருக்க ஒரு கேப்டனுக்கு ஆணைன்ற மாதிரி கொஞ்சம் அபத்தமாக இருக்குது. எனக்கு அது கொஞ்சம் நெருடத்தான் செய்யுது. ஸோ இது எந்த செயினாக இருந்தாலும் இருக்கட்டும்னு அப்படி விட்டு அப்படி உழவ விட்ட கதை இது. பரபரப்பான ஆக்ஷன். அகேன் இது எத்தனை பேர் புது ஹீரோங்கிறதுல முழுசும் படிச்சிங்க, படம் பார்த்துட்டு தூக்கி வச்சிங்கன்னு எனக்கு நினைவில்லை, தெரியல. பட் என்னோட சஜஷன், நான் படிக்காமல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக படிக்க ரசிக்க அட்டகாசமான பட்டாசு ஹீரோ. அண்ட் அடுத்த மாதம் கூட சகோதரர் திரும்ப வர்றாரு. ஸோ நேரம் கிடைச்சால் நிழல் நாய்கள் ஒரு எடுத்து படிங்க. யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். ஸோ 2025 சக்ஸஸ் ஸ்டோரிஸில் இவரும் ஒருத்தர். கேரட் கேஸ ஹீரோயின், ஜன்னல் உரமாய் மரணம். இதுக்கு முந்தின கதைகளில் இருந்த டெப்த்து இதில் கொஞ்சம் மிஸ்ஸிங்னு தான் சொல்லுவேன். பட் ஸ்டில் நத்திங் அட் ஆல் டு கம்ப்ளைண்ட். அழகாக ஒரு ஃப்ளோ. அண்ட் நம்ம மொழிபெயர்ப்பு டீமில் சமீபமாக இணைந்து நல்லா தரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற மிஸ் சுகன்யா டிரான்ஸ்லேஷன் இது.
சந்தேகம் இல்லாமல் இந்த வருஷத்தோட ஹிட்ஸில் இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. 13 மர்மம் ஸ்பின் ஆஃப் 13 ஸ்பின் ஆஃபில் இது மேபி 1 2 3 4 5 7வது கதை அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். மொத்தம் 14 பண்ணியிருக்காங்க, 7 இது வந்திருக்கு. ஃபெலிசிட்டி ப்ரவுன் ஒரிஜினல் 13 தொடர் நம்ம படிக்கிறப்பவே பக்கா வில்லியாக வந்து கதை முழுக்க வந்து போன பெண்மணி. அவரோட ஆங்கிளில், அவரோட பார்வையில் அட்டகாசமான சித்திரங்கள், அட்டகாசமான கலரிங், கொஞ்சம் ரீடர் டிஸ்கிரிஷன் அவசியம். ரெக்கமெண்டட் ஃபார் 18+ ரீடர்ஸ். சேல்ஸ் எந்த விதத்துலேயும் வந்து இதில் குறை சொல்ல வாய்ப்பில்லை. அண்ட் வெளிவந்த டைம் பரவலாக நல்ல மார்க் பெற்ற கதையும் கூட. ஸோ திஸ் ஜாயின்ஸ் தி சக்ஸஸ் லிஸ்ட் அகேன். இந்த 3 புக்குக்கு அப்புறம் ஒரு கணிசமான நம்பரில் ஆன்லைன் மேலா புக்ஸ் வந்திருந்தது. அதை கடைசியாக பார்ப்போம். ஜூன் சட்டத்தோடு சடுகுடு, ஜெர்மனியின் ஜானி, 2 இதழ்கள் தான். அதுக்கு காரணம் ஒரு 10 நாள் முன்னதான் வந்து ஆன்லைன் மேலா புக்ஸ் வந்திருந்ததும் சரி, ஒரு வாரம் கழித்து ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலுக்காக பயணம் மெகா புக் வர்றதும் இன்னொரு காரணம். ஸோ இடைப்பட்ட சந்தர்ப்பத்தில் நிறைய புக்ஸ் போட்டு தாக்க வேண்டாமேன்னு 2ஓட நிப்பாட்டிக்கிட்டோம். அகெயின் போசலி, அகெயின் அ ஹிட். ஜெர்மனியில் ஜானி சிம்பிள். இந்த கதை வழக்கமான ஜானி இடியாப்பங்கள், முடிச்சுகள், குளறுபடிகள் அத்தனை இல்லாமல் ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து போன கதைன்னு தான் சொல்லுவேன். இட் ரீசனபிளி ஓகே. பெரிய அட்டகாசமான சூப்பர் ஹிட்னு சொல்ல மாட்டேன், அதே சமயம் சோடைன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் கோயிங் அஹெட் மேபி 2027 இவரோட 2.0 சாகசங்களை முயற்சிக்க பர்சனலாக எனக்கு அது தேவலாம்னு படுது. ஏன்னா இதில் மீதம் இருக்கிற கதைகள், தொடரில் பின்ன இருக்க கதைகள் ரொம்பவே ஆவரேஜ். ஆரம்பத்தில் இருக்க கதைகள் ரொம்பவே புராதன நெடியோடு இருப்பவை. இன்னைக்கு வேற இந்த தொடர் இதோட நிறுத்திட்டாங்க, வேற ஒன்றும் இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு வேற வாய்ப்பே இருக்காது. இருக்கிறதுக்குள்ளதான் குண்டு சட்டியில் தான் குதிரை ஓட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் அவங்களே அப்கிரேட் பண்ணி ஒரு நியூவர் வெர்ஷன் ஆஃப் ஜானி 2.0 பண்ணுறாங்கங்கிற சந்தர்ப்பத்தில், இல்லை எனக்கு ஜானியோட அந்த சிரிச்ச முகம் காணும், அவர் அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த அழகான ஸ்டைலில் எனக்கு மிஸ்ஸிங், அது இருந்தால்தான் எனக்கு ஜானிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு ஒரே காரணத்துக்காக அதில் இருக்க நல்ல கதைக்களங்களையும் மிஸ் பண்ணுறோமோ அப்படின்னு சின்னதாக டவுட்டு. ஸோ 2027க்கு ஹவு டு ஹேண்டில் ஜானி அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே we need to give it a think. ஜூலை
ஆண்டு மலர். லயன் 41வது ஆண்டு மலர். நல்ல காலம் பிறக்குது. சென்டிமெண்ட்டாக வந்து டைட்டிலும் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் ஒரு நாயகன் உதயமாகிறான். நம்ம ரிண்டின் கேன்சாரோட கூத்துக்கள். ஆனஸ்ட்லி இந்த 2 கதைகளுமே நம்ம மத்தியில் நல்ல வரவேற்பு. அதை எந்த விதத்துலையும் மறுக்கிறதுக்கு இல்லை. சேல்ஸும் நல்லா போயிருக்கு. ஆனால் இந்த 2ஐயும் ஒரிஜினல் இங்கிலீஷில் படிச்சிருக்கவங்களுக்கு அது ஒரு சின்ன ஆச்சரியமாக இருக்கலாம். ஏன்னா இந்த நல்ல காலம் பிறக்குது வந்து பேட்ரிக் நாட்மேன் எல்லாமே வந்து அந்த இந்த டாப் டயர் கதாசிரியர்களுக்கு அப்புறமா புகுந்த அடுத்த தலைமுறை கதாசிரியர்கள். தி ப்ராஃபெட்ங்கிற பேரில் இங்கிலீஷில் வந்த இந்த ஆல்பம் அத்தனை பெரிய ஹியூமர் கிடையவே கிடையாது. நான் வம்படியாக நிறைய எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டிருக்கிறது இங்கிலீஷ் ஆல்பம் படிக்கிறப்ப புரியும். பட் எண்ட் ரிசல்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் லக்கி இஸ் ஆல்வேஸ் லக்கி. ஸோ சந்தேகமே இல்லாமல் ஹிட். அண்ட் சந்தேகமற்ற இன்னொரு ஹிட் லிஸ்ட் டாங்கோ. ஆல்ஃபா, சிஸ்கோ, டாங்கோ 3 பேரும் 2022 முத்துகாமிக்ஸோட 50வது ஆண்டு மலரில் அறிமுகமான 3 சமகால நாயகர்கள். 3 பேருமே ஒவ்வொரு விதங்களில் ஆக்ஷன் நாயகர்கள். ஒருத்தர் சிஐ ஏஜென்ட்டு, ஒருத்தர் ஃப்ரெஞ்ச் சீக்ரெட் சர்வீஸு. இவரோ வந்து நம்ம வச்ச பேர் லோன் ஸ்டார். ஒரு விதத்தில் அது பொருத்தம்தான். ஒரு கடலுக்குள்ள நாடாக சவுத் அமெரிக்காவில் சுற்றிக்கிட்டு இருக்கவர். ஆல்ஃபாவும் சிஸ்கோவும் ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் இன்னைக்கு தொடரும் நிலையில் இல்லை நம்மோட. டாங்கோ அந்த மாதிரி இல்லாமல் இவரோட கதைகள் ஒன்றும் ஒரு களம், ஒரு ஒன் ஷாட், ஒரு ஊர், ஒரு நாடு, அப்படி அதோட முடிஞ்சு அடுத்ததுக்கு போயிடுதுங்கிறனால படிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு முன்கதைகளை நினைவு வச்சிருக்க அவசியம் இல்லை என்பதால் மேபி ஸ்டில் டூயிங் குட். ஹிட். எஸ், மறந்துட்டேன் சாரி. எலக்ட்ரிக் 80s இளவரசி, தி பிளேசி ஸ்பெஷல். இந்த சைஸ் ஒரு நிச்சயமாக நண்பர்கள் சிலர் சொல்கிறது இப்படி 2 பக்கத்தை பிரட்டுறப்ப ஏகப்பட்ட படம், ஏகப்பட்ட வசனம் இருக்கிறத பார்க்குறப்ப ஒரு அலுப்பாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆனஸ்ட்லி இதுதான் ஒரிஜினல் ஃபார்மேட். இதில் படிக்கிறது நிச்சயமாக நம்ம இதை ரீசெட் பண்ணி சின்ன சைஸுக்கு கொண்டு வந்து படிக்கிறத காட்டிலும் this is way better. and 2 கதைகள், ஹனிகன், மரணப்புரி, 2மே புதுசு, 2மே கிறிஸ்ப் அண்ட் 2மே டிட் ரீசனபிளி வெல். இந்த அட்டைப்படம் தான் ஒரு சர்ச்சை இருந்தது. இங்கே அம்மணியோட இன்னொரு ட்ரெஸ், இன்னொரு அவுட்ஃபிட்டில் இருந்த படம், அது வேணும் வேண்டாம், அதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக அதுன்னு. இது நார்மல் வெர்ஷன். ஸோ தலை இதில் சாதனை உருளாதுன்னு ஒரு நம்பிக்கையோட ஹிட்ஸ் ஆஃப் 2025 கொண்டு போனேன். ஆகஸ்ட் 25 உதிரம் பொழியும் நிலவே தலை. இது எக்ஸ்ட்ரா நீளம். இந்த கதை வந்து 290 பேஜஸ். இது எப்போவுமே ஒரு அந்த மாதிரி ஒரு லாங் ரன்னிங் ஸ்டோரி, அதுவும் ஒரு வித்தியாசமான
திடமான ஒரு எதிரியோடு டெக்ஸ்ட் மோதுறப்ப பக்கங்கள் பறக்கிறது சத்தியமாக நமக்கு எதுவுமே தோணாது. பிரமாதமான சேல்ஸ். இன்னொரு பிளாக் பஸ்டர், டின்டின் வரிசையில் இன்னொரு பிளாக் பஸ்டர், கால்குலஸ் படலம். இது முந்தின டின்டின் ஒன்றும் டின்டின் திபெத்தில் பனிமலையில் சாங் தேடி போகிறாங்க. அங்கே எட்டி பனிமனிதனை பார்க்குறாங்க. ஏதோ சாகசங்கள். மாயப்பந்துகள் 7, கதிரவனின் கைதிகளில் அமேசான் கானகம். அங்கேருந்து வர்றப்பவே அந்த சாபத்தோடு வர்றாங்க. அதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். திரும்ப இன்கா பூமிக்கு போகிறாங்க. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல் காமிக்ஸ். இது நமக்கு இப்போ இருக்க உலக பாலிடிக்ஸில் கோல்டு வார் ஒரு மறந்து போன சமாச்சாரம். இப்போ வேறு நிலவரம் எல்லாமே மாறி இருக்கு. ஆனால் கோல்டு வார் உருவாகி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இது 1956 கிரியேட் பண்ண புக்கு. அழகாக அந்த எலிமெண்ட்ஸை கதைக்குள்ளே கொண்டு வந்து இதை ஒரு வித துப்பறியும் சாகசம் மாதிரி கொண்டு போன விதம் பிரமாதம். அண்ட் இதில் கேப்டன் ஆடாக் வழக்கத்தை விட இதில் பண்ண ரவுஸ் ஜாஸ்திங்கிறது என்னோட நம்பிக்கை. ஆல்பம் நம்பர் 5 in our collection. Definitely a super hit of 2025. கிளாசிக்ஸ் பிரியர்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ். 6 கிங் ஃபீச்சர்ஸ் நாயகர்கள். வேதாளர் மாண்ட்ரெக், டிடெக்டிவ் சார்லி, FBI ஏஜென்ட் காரிகன், ரிப் கிர்பி எல்லாமே சேர்ந்து விங் கமாண்டர் ஜார்ஜ் ஒரே புக்கில் ஒரே கலெக்ஷனில் எல்லாரோட கதைகளையும் படிக்க முடிஞ்சது. இது நான் கொஞ்ச நாளாகவே நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு புக்கு பிளான் பண்ணால் நல்லா இருக்குமே. ஒரே ஹீரோ ஒரே நாயகர் ஒரு 8-10 கதையை படிக்கிறத விட இது நல்லா இருக்கக்கூடுமே அப்படின்னு ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசை இருந்தது. அதை நிஜப்படுத்த கிங் ஸ்பெஷல் 1 வாய்ப்பாகி இருக்கு. அண்ட் டிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ இதுவுமே ஆகஸ்டில் ஹிட். செப்டம்பர் 8 தூரத்தில் யுத்தம், வாதம் செய்வோம் வேங்கைகளே, தீவிரவாதி சிக்பில். இளம் டெக்ஸும் ஜாகோரும் அழுத்தமான கதைக்களம். ஒரு வந்தோம் அடித்தோம் உதச்சோம் போனோன்னு இல்லாமல் 2 பிரைம் வானொலி நாயகர்கள் ஒன்றிணைவதற்கு ஒரு வலுவான பின்னணி கதை இருந்தால்தான் தேவலாம் அப்படிங்கிறத மௌரவ் போசலி தெளிவாக புரிஞ்சிருக்காரு. எல்லா கதைகளிலையுமே ஜாகோரும் இளம் டெக்ஸும் வர்றப்ப ஒரு ஓப்பன் எண்ட் விட்டு தான் பண்ணுறாங்க. அடுத்து இதை அப்படி கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியே. அண்ட் திஸ் இஸ் நோ எக்ஸெப்ஷன். இதுவும் அதே பாணி தான். ஸோ நிச்சயமாக 2 பேரும் இணைந்து இன்னும் வருவாங்க, சந்தேகமே இல்லாமல். என்ன எதிர்பார்ப்பது அப்படின்னு கொஞ்சமும் ஒரு முன் எச்சரிக்கை, ஒரு முன்னோட்டம் கொடுக்காமல் உள்ளே புகுந்து வந்தோம் வென்றோம் அப்படின்னு கிளம்பின சமுராய் டீம். ஷன்பரா அப்படிங்கிற பேரில் இந்த கதைகள் வானொலியில் பண்ணது எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஜாப்பனீஸ் மாங்கா அது மேலே நமக்கு இருந்த ஒரு வித டர்ரு, நிஜத்தை சொல்லணும்னா இன்றைய தலைமுறைக்கு அது அட்டகாசமாக ரசிக்குது.
ஆனால் என்னால் அதுக்குள்ளே புகுந்து வெளியே வர்றதுக்கு முடியல. ஸோ இதுவும் அதுபோல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இதை மறுபரிசீலனை பண்ணலை. எப்படியோ 24 கடைசியில் பழைய ஃபைல்ஸு கதைகளெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கப்போ இது ஒன்று ஒரு கதையில் அங்கங்கே முடிஞ்சிருது. 90 பக்கத்தில் 92 பக்கத்தில் முடிஞ்சிருது. இது இழுத்து மெகா சீரியல் போல் போகிறதில்லை அப்படிங்கிறது புரிஞ்சப்ப சரி, இந்த களம் நமக்கு டோட்டலாக புதுசு. எதேதோ வன்மேற்குக்கு போயிட்டோம், துருவங்களுக்கு போயிட்டோம், பிஸ்னஸ் எம்பையர்ஸுக்கு உள்ளே போயிட்டோம், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் எங்கெங்கேயோ பயணிச்சிட்டோம். ஆனால் ஒரு மன்னராட்சி காலத்து ஜப்பான் எனக்கு இந்த ஒரு டைம் ஃப்ரேமில், இந்த ஒரு டைம் லைனில் கதைகள் எதையும் நம்ம முயற்சித்ததா எனக்கு நினைவே இல்லை. ஸோ ஒரு கதை தானே, வில் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு தான் வதம் செய்வோம் வேங்கைகளே உள்ளே புகுந்தது. ட்ரூத் டு டெல் இது மார்ச் 2024 வந்திருக்கணும். அட்டவணையில் போட்டாச்சு, கதையை வாங்கியாச்சு, இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பும் பண்ணியாச்சு. ஆனாலுமே எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒரு திகட்டல், கொஞ்சம் சரி பார்த்துப்போம், அடுத்து பார்த்துப்போம் அப்படின்னே தள்ளி தள்ளி போட்டு வந்தது. செப்டம்பருக்கு மேலே இனி தள்ளி போடுறதுக்கு வழியே இல்லைன்னதுக்கப்புறம் உள்ளே புகுந்தது. மறக்க முடியாத ஒரு அனுபவம் இந்த இதழ் வெளியான பிற்பாடு உங்களோட ஸ்லாகிப்புகளை ரசிப்பது. ஒரு டெக்ஸ், ஒரு ஜாகோர், ஒரு டின்டின், ஒரு டைகர், அவங்கெல்லாம் ப்ரூவன் என்டிட்டிஸ். இவங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பது? இங்கே எல்லாருமே அந்த A+ ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க மார்க் வாங்குறது 90-95க்கு மேலே வாங்குவாங்கன்னு தெரியும் நமக்கு. ஆனால் இது பள்ளிக்கு புதுசாக வந்திருக்கிற ஒரு மாணவனை போல, இது கெட்டிக்கார பிள்ளையா, இது சப்போர்ட் பண்ணி வேண்டி இருக்க பிள்ளையா தெரியாது. ஸோ புதுசாக எகிரி அடிக்கிறது ஒரு அட்டகாசமான அனுபவம். ஆக்ஷன், மூச்சு விடுறதுக்கு நேரம் கொடுக்காத பரபரப்பு ஆக்ஷன். இவங்க தொடரில் இன்னும் கதைகள் இருக்குது. ஸோ அடுத்த சில வருஷங்களுக்காவது we will still keep seeing the samurai team. சந்தேகமே இல்லாமல் எனக்கு முன்னே வளர்ந்துக்கிட்டே வர்ற ஹிட் லிஸ்ட்டில் இவரும் சேர்றாரு. தீவிரவாதி சிக்பில். கார்ட்டூன் ரசிகர்கள், சிக்பில் ரசிகர்கள் ஏந்தி பிடிச்ச காரணத்தினால் இது டிட் ஓகே. ஆனால் கதை எனக்கு பர்சனலாக இது மிதம்தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அண்ட் சமீப வருஷங்களில் லக்கி லூக் புக் ஃபேரில் அவரோட கிராஃப் ஏறிக்கிட்டே போகுது. கீழே ஒரு ஸ்டெடியான சேல்ஸ்னால அவர் அப்படியே கிராஃப் மேலே போய்கிட்டு இருக்கவர். சிக்பில் ஸ்டெடியாக இருந்தால் பரவாயில்லை, சிக்பில் கொஞ்சம் அப்படி போகிறவங்க தெரியவில்லை. இது இந்த வருஷம் அட்டப்படம் பிரமாதம். புக் ஃபேரில் எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இவர் மேலே ஒரு டிசைசிவாக ஒரு தீர்ப்பு எழுத முடியும். இப்போதைக்கு நிச்சயமாக இவர் சூப்பர் ஹிட் லிஸ்ட்டுக்கு போகிறதில்ல. அதனால் இந்த சைடுக்கு கொண்டு வந்துடுறாங்க. அக்டோபர் தீபாவளி. இந்த வருஷத்தின் ஆன்லைன் சேல்ஸில் தீபாவளி மலர் சந்தா புக்ஸ் அனுப்பின அப்புறம் லிஸ்டிங் போட்டதுக்கு பின்னே ஒரு 5 நாட்களுக்கு
இந்த புக்கு கொரியருக்கு பறந்தது போல் சமீபத்தில் எனக்கு நினைவு தெரிய எந்த புக்கும் வேறு எந்த புக்கும் கிடையாது. தெரிக்கும் தீபாவளி லிட்டரலாக தெரிக்க விட்டவர். 336 பக்கம். அந்த ஒரு கதை களமே ரயில் பயணத்தோட கலந்து இருந்தால் அது ஏனோ நமக்கு செமையாக செட் ஆகிடுது. இது முழுக்கவே ரயில் சம்பந்தப்பட்ட கதை, சொல்லவே வேண்டாம். ஸ்மாஷ் இட். இது அகெயின் a case of punching above your weight. இன்னைக்கு பதிவில் எழுதியிருந்தேன். 60 கிலோ கேட்டகரியில் இருக்க ஒரு பாக்ஸர் 75 கிலோவில் இருக்கவருக்கு இணையாக போரிடுவது இந்த ஆல்பத்துக்கு, இந்த நாயகருக்கு பொருந்தும்னு சொல்லுவேன். ராபின் 2.0 அட்டகாசமான கதைக்களம். தீபாவளிக்கு கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸு, மீன் நிகர் நாணயம் அப்படி இப்படின்னு சொல்லி எதோ எனக்கு சத்தியமாக இதுக்கு முன்ன வரைக்கும் அந்த ஃபீல்டில் பெருசாக எதுவுமே தெரியாது. அவசியம்னு அனுப்புறது தான் இதுக்குள்ளே புகுந்து அஃப்கோர்ஸ் இருப்பது ஒரு சொல்லி விளக்க முடியாத ஒரு ஒரு ஒத்தாசை. கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போய் பஞ்சாமிர்தமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்தா சாப்பிடுன்னு சொல்லி ஸ்பூனில் வாயில் கொடுக்குற மாதிரி ஊட்டி விட்டுருது. ஸோ பழைய அளவுக்கு தரவுகளை தேடுவது, தகவல்களை திரட்டுவது உயிர் போகிற வேலையெல்லாம் இருப்பதில்லை. ஆனால் அது தர்ற டேட்டாவை உள்வாங்கி புரிஞ்சு உங்களுக்கு அது குழப்பமில்லாத விதத்தில் படைக்கிறதுங்கிறது தட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். விகாமிக்ஸ் தீபாவளி மலர் இந்த வருஷம் டெக்ஸுக்கு இணையாக விற்பனையான இதழ் இதுதான். ஸோ சூப்பர் ஹிட் ஃபார் ஷோர். நவம்பர் குருதியில் பூத்த குறிஞ்சி மலர், ஊழியம் செய்ய விரும்பு ப்ளூ கோட்ஸ், சதுப்பில் ஒரு சடுகுடு, மிஸ்டர் நோ. எப்போவுமே அந்த ஒரு புது உறவு அப்படிங்கிறத நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு என்ன மாதிரியான களமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. அண்ட் ரொம்பவே ரீசண்டான ஆக்கம் ஆகையால் சித்திரங்களும் சரி, கலரிங்கும் வேற லெவல். அதுவே ஒரு ஒரு படத்துக்கு பாட்டு பிரமாதமாக அமைஞ்சால் அது ஒரு பூஸ்ட்டுங்கிற மாதிரி. இல்லஸ்ட்ரேஷன்ஸும் கலரிங்கும் ஒரு பாதி வேலையை செஞ்சு முடிச்சிடுறப்ப ஒரு உலகத்தை புரட்டி போட தேவையான களம் இல்லாவிட்டாலுமே அது ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸை எட்டிடுது. குருதியில் பூத்த குறிஞ்சி மலர், ஒயில்ட் கேட் அறிமுகம், அழகா போன இதழ், அழகா வர்ணிக்கப்பட்டு ஸ்லாகிக்கப்பட்ட இதழ். ஸோ இதோ இங்கே ப்ளூ கோட், ஊழியம் செய்ய விரும்பு. டீசெண்டான கதை. நான் திரும்ப திரும்ப ஹாட்லைன்லையும் அங்கங்கே சொல்கிறதுமே அதே தான். பக்கத்துக்கு பக்கம், ஃப்ரேமுக்கு ஃப்ரேம், வரிக்கு வரி, இதில் சிரிக்க என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காமல் கதையோடு இயல்பாக இளையோடும் நகைச்சுவை அப்படின்ட்டு போனால் சூப்பராக இருக்கும். அண்ட் ரீசனபிளி ஓகே. ஸோ இதை அந்த பட்டியலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவசியம் கிடையாது. இங்கே மிஸ்டர் நோ, நம்மளை பொறுத்தவரை இஸ் மிஸ்டர் எஸ். எல்லா இதழ்களும் மினிமம் கேரண்டி நாயகர் இவர். புக் ஃபேரில் ஓடிடுவார்,
சந்தாலையும் ஓகே, ஆன்லைனில் யாரும் இவரை மிஸ் பண்ணுறதில்ல. ஏஜென்ட்டுகளும் ஒரு டீசெண்டாக வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இவர் எந்த விதத்துலையுமே குறைய வைக்காதவர். இவருக்கு ஹீ இஸ் டியூ ஃபார் அ பிக் ஒன். இந்த நாயகரை நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மெகா சாகசம் அத்தியாவசியம். அண்ட் ஏற்கனவே கம்யூனிட்டியில், வாட்ஸ்அப் நம்ம கம்யூனிட்டியில் சொன்னது போல் 9 அத்தியாய மெகா சாகசம் இருக்குது. முதல் நாள் வாங்கிட்டோம். கொஞ்சம் மூச்சு விட டைம் எடுத்துக்கிட்டு உள்ள அடுத்த பாகங்களிலேயே கொஞ்சம் பணி செஞ்சுட்டு அப்புறமா ஒரு சந்தர்ப்பம் பார்த்து இதை அனௌன்ஸ் பண்ணணும். மிஸ் பண்ணோம். நான் இந்த லிஸ்ட்டில் வச்சேன்னா என்னை மூக்கோட குத்திடுவார். ஸோ ஹி கோஸ் ஹியர். டிசம்பர் 25 இப்போ சமீபமாக, இப்போ ரொம்ப ரீசெண்டாக நம்ம பார்த்த இதழ்கள் நிறையவே பேசிட்டோம். லார்கோவை பற்றி ஏகமாக பேசிட்டோம். அந்த கதைக்களம் பற்றி, ஷேர் மார்க்கெட், டெரிவேட்டிவ்ஸ், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், எதோ பேசிட்டோம். இதோட ஹைலைட்டே வந்து இந்த கலரிங் அண்ட் பிரிண்டிங் வேற லெவல். பொதுவாக இந்த லேட்டராக இப்போ சமீபத்து படைப்புகள் எல்லாத்துலேயுமே பளிச்சுன்னு இருக்க மாதிரி ஒரு பஞ்சு மிட்டாய் பிங்கோ, ஒரு கண்ணை பறிக்கிற க்ரீனோ ப்ளூவோ கலரிங் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது பாருங்க, அற்புதமாக அதையும் பண்ண முடியும் அப்படின்னு நிலைநாட்டுறது நியூ ஏஜ் லார்கோ. சூப்பர் டூப்பர் ஹிட். வருஷத்தின் கடைசி இளம் டெக்ஸ். அகெயின் அந்த கையில் இந்த கணத்தில் 320 பக்க கணத்தில் ஒரு டெக்ஸை ஏந்திரப்பவே பாதி பைசா வசூல். ஸோ இவரும் இங்கே. ஆக இந்த வருஷத்து ரெகுலர் தடத்து 32 புக்ஸில் நான் சுமார்னு பண்ணியிருக்கிறது நானும் இல்லை, நீங்கள் டிசைட் பண்ணியிருக்குது இந்த 4 தான். சிக்பில், தோர்கல், ஸ்பூன் அண்ட் ஒயிட், இளமையனும் பூங்காற்று. 32ல் 4ங்கிறது லட்சியம். இங்கே 4 இருக்கக்கூடாது. இந்த கையில் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே இங்கே தான் இருக்கணும். ஆனால் யதார்த்தத்தில் இந்த அளவுக்கு சாத்தியப்பட்டிருப்பதே கடவுள் செயல். இதுவே இப்போ இந்த வீடியோவே 1 மணி நேரம் ஓடிடுச்சு. இன்னும் ஆன்லைன் மேலா, ஸ்பெஷல் புக்ஸு, அடுத்து என்னங்கிறதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு அதுக்கு இன்னும் தனியாக தம் கட்டி இன்னொரு வீடியோ போடணும் போல் இருக்குது. சத்தியமாக எனக்கு இது எப்படி நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்க்க போகிறீங்க, இதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் சஸ்டெயின் ஆக போகுதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் இதை எழுதுகிற நேரத்துக்கு எனக்கு பேசுனது, எனக்கு உங்கள்கிட்ட இன்னும் நேரடியாக ரீச் பண்ணது ஒரு திருப்தியும் தருது. கொஞ்சம் ஒரு வாட்டியாவோ 2 வாட்டியாவோ உட்காந்து பார்க்க முடிஞ்சால் இந்த வருஷத்தை திரும்ப ரிவர்ஸில் ரீவைண்ட் பண்ணி பார்த்த திருப்தி உங்களுக்கும் கிடைக்கலாம். இதில் நீங்கள் படித்தது எத்தனை, படிக்கணும்னு வச்சுருக்கிறது எத்தனைன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் இந்த வீடியோக்கு அப்புறம் மிஸ் பண்ண ஒரு சிலவற்றை படிக்க டைம் எடுத்துக்கிடுவீங்கன்னு இருந்தாலே மோர் தென் ஹாப்பி. தேங்க்யூ ஆல். See you again soon. Bye.